சென்னையிலே ரொம்ப ஃபேமஸான சைதாப்பேட்டை வடகரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை நான் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட சோம்பு, கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் இதை மாவு உள்ளே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்காங்க. கோல்டன் ப்ரௌனாக வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும். இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஹோல் ஸ்பைசஸ், வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதக்கணும். இதில் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம், தக்காளி லைட்டாக வதக்குறதோ இது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போனதும் இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ குழம்பு இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதும் இது கூடவே வறுத்து வச்சுருக்க வடையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. குழம்பு நிறைய கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கொதிச்சா போதும். இது கூட தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஆஃப் பண்ணி இறக்குனா சூப்பரான வடகரி ரெடி. இது இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.